அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளரிக்காயில எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம வந்து வெள்ளரிக்காயில வந்து ஜூஸ் போட்டுடலாம். ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதோட டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது, ஒரு எல்லாத்துக்கும் அக்செப்டபுளா இருக்கக்கூடிய டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னிங் வந்து எது வேணுமோ எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளரிக்காயில் அப்படி என்னமா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கும் முன்னாடி நான் முக்கியமானதை ஒன்று ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மோஸ்ட்டாக வந்து அந்த வெயில் காலம் அந்த டைமில் தான் வந்து ரொம்ப வெள்ளரிக்காய் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ மட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்காமல் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா அப்போல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டயட்டில் வந்து வெள்ளரிக்காய் இன்க்ளூட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன் ஆனாலும் வந்து என் ஸ்கின்லாம் வந்து ட்ரையாக இருக்குது, டீஹைட்ரேட்டடாகவே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நிறையா இருக்குது. பட் அதோட முக்கியமான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணியாக அதிகமாக குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது, அதாவது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க, ஜூஸஸ் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கும், நிறையா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளரிக்காயில தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மெலன், கோசாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க அது என்ன தர்பூசணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்கள் ஊரில் வந்து வாட்டர்மெலனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் ஆகட்டும், காய்கறி இந்த மாதிரிலாம் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம் அண்ட் நீங்களும் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. உங்களோட ஸ்கின்லேயே வந்து நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம நெயில்ஸ், ஸ்கின், ஹேர் இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னாவே வந்து ஒரு 80% நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ஃபுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து அதில் ஃபுல்லாக மாய்ஸ்சர் கண்டென்ட், நீர்ச்சத்து தான் அதிகம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டோன்னே வந்து வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து கேலரி வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து வெள்ளரிக்காய் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், அதாவது காலையில் வந்து உங்களோட காலை கடன் வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்து நீங்கள் வெள்ளரிக்காயெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு காரணம் வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கீங்க, நல்ல வாட்டர் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து காலை கடன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ அதனால வந்து வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் ஃபுட்டு தாராளமாக உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபைபரும் இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல டைஜஸ்ட் பண்ணும், உங்களோட ஃபுட்டு எல்லாமே டைஜஸ்ட் ஆகி நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டயட்டில் வந்து வெள்ளரிக்காயை வந்து தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். காயை எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கலை, நான் வந்து ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டா அப்படின்னா தாராளமாக குடிச்சுக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷன் தான். பட் எதாக இருந்தாலும் ஜூஸாக குடிக்கிறத விட ஹோல் ஃப்ரூட்ஸாவோ இல்லைன்னா வெஜிடபிளாக நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்க நார் சத்தும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து யாருக்காச்சும் பிடிக்கல, நான் வந்து வெள்ளரிக்காயை சாப்பிட்றத விட ஜூஸ்னால் நான் நல்லா குடிப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வெள்ளரிக்காயில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அண்ட் அது நிறைய விதமாக செய்வாங்க. பட் நீங்கள் டக்குன்னு வந்து நான் வந்து ஜூஸ் செஞ்சு தினமும் குடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் வந்து இது. நான் வந்து இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக அரிஞ்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டியாக நான் வந்து இஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிடலாம். ஓகே, இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன்.
இது வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து இப்படியே கான்சன்ட்ரேட்டடாகவே நீங்கள் வந்து வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் இதுலேயே வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு இதுவே போதும். எனக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஜூஸ் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால வந்து நான் இதில் வந்து லைட்டாக நான் வந்து ஹனி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுனா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்வீட்னிங் ஏஜென்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனி வந்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு வேணும், இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு இந்த பனங்கல்கண்டு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு எந்த ஸ்வீட்னிங் இது வேணுமோ அது வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியோடு சேர்ந்து அந்த ஜூஸும் நல்லா பிளெண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு 1 minute நான் வந்து மிக்சியில் வந்து அடித்தேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ தண்ணி தனியாக ஜூஸ் தனியாக அந்த மாதிரிலாம் தனியாக உங்களுக்கு தெரியாது, நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த தேன் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதுவும் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதோடையே வந்து மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இப்படியே கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். எனக்கு வந்து வடிகட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம். பட் நான் வந்து கிளியர் ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். ஸோ இதை நான் வடிகட்டிட்டு அப்புறம் தான் நான் குடிப்பேன். ஸோ வந்து இப்போ வடிகட்டிடலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு கிளாத்தில் தான் வந்து ஜூஸ்லாம் வந்து வடிகட்டுவேன். ஸோ நீங்கள் எப்படி வடிகட்டுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இதில் இருக்க ஜூஸ் எல்லாமே புழிஞ்சு எடுத்துட்டோம். ஸோ எஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம இதில் இருக்க ஜூஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமேசிங்கான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ரெடி. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ், நம்மளோட அமேசிங்கான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ரெடி. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் குடிச்சு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கு, ஒன்றும் அவ்வளோக்கா வித்தியாசம் தெரியல. லைட்டாக அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணனால அந்த டேங்கினஸ் இருக்கு. தேன் வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது குடிச்சு முடிச்சோடனே லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் வருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட ஒரு ஹெல்தி ட்ரிங்க் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட்னர் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.